நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து பூரா பாத்தீங்கன்னா, எக்ஸிட் போல்ஸ பத்தின டிஸ்கஷன் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி, யூடியூப், சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே வந்து இந்த டிஸ்கஷன் தான் பெரிய அளவுல வந்து போயிட்டு இருந்தது. எக்ஸிட் போல்ஸ பொதுவா நம்பலாமா? நம்பக்கூடாதா? அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களும் வந்து வந்துட்டு இருந்தது. யாருக்கு சாதகமா இருந்ததோ, அவங்க எக்ஸிட் போல்ஸ வச்சு அவங்களுக்கு ஆதரவாக பதிவ போட்டுட்டு இருந்தாங்க. யாருக்கு எதிராக இருந்ததோ, அவங்க இதெல்லாம் நம்பலாமாப்பா? இதெல்லாம் இந்த கருத்து கணிப்புகள்லாம் பல நேரங்கள்ல வந்து தவறா போயிருக்கு அப்படின்னு தங்கள தானே சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெண்ட வந்து பெருசா நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலங்காலமா நம்ம சொல்லிட்டு வருதுதான். எல்லா சர்வேஸும், எல்லா போல்ஸுமே ஓரளவுக்கு எரர் மார்ஜினோட தான் அவங்க குடுக்குறாங்க. இவங்க எந்த சாம்பிள் சைஸ் பாப்புலேஷன் எடுக்குறாங்க, அக்ராஸ் எவ்வளவு கான்ஸ்டிட்யூயன்சிஸ் எடுக்குறாங்க, இத எவ்ளோ நேர்மையாக இவங்க பண்றாங்க அப்படிங்கறது பொறுத்து தான் அந்த எக்ஸிட் போலுடைய அக்யூரசி இருக்கும். நேத்து மட்டும் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8 எக்ஸிட் போல்ஸ் வந்தது. இதுல 5 எக்ஸிட் போல்ஸ் வந்து திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். எதிர்க்கட்சியாக அதிமுக வரும். விஜய் கணிசமான வாக்கு வங்கியை ஏற்படுத்துவார். ஆனா அந்த வாக்கு வங்கி சீட்டா மாறுமா அப்படிங்கறதுல பல்வேறு முரண்பாடுகள் இருந்தது. சில பேர் வந்து 1லிருந்து 6 சீட்டுனாங்க. இன்னும் சில பேர் 18லிருந்து 24 சீட் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 5 கருத்து கணிப்புகள் ஒரு மாதிரி இருந்ததுன்னா, 2 கருத்து கணிப்புகள் பாத்தீங்கன்னா, அதிமுக ஆட்சி அமைக்கும். திமுக வந்து பின்னுக்கு தள்ளி அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரே ஒரு எக்ஸிட் போல், அதாவது ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற எக்ஸிட் போல் மட்டும் விஜய் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற ஒரு வேர்டிக்ட் கொடுத்து எல்லாரையும் வந்து அதை ஒரு பேசும் பொருளாக வந்து மாத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் தாவேகாவை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா, மத்த எல்லா எக்ஸிட் போல்ஸையும் ஒதுக்கி வச்சுட்டு இது மட்டும் அவங்களுக்கு சாதகமா இருக்குங்கிறதுனால அதை மட்டும் வச்சு சோசியல் மீடியால வந்து ட்ரெண்ட் பண்றதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆக்சஸ் மை இந்தியாவுடைய கடந்த 2024ஆம் வருடம் என்ன ஆச்சு? நேஷனல் லெவல்ல ஜெனரல் எலெக்ஷன்ஸ் நடக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டியோட கிட்டத்தட்ட 350 சீட்டுக்கு மேல நரேந்திர மோடி அவர்கள் ஜெயிச்சு ஆட்சி அமைப்பாரு அப்படின்னு இந்த பிரதீப் குப்தா சொன்னாரு. ஆனா 240 சீட்டுக்குள்ள ஒரு மைனாரிட்டி பாஜக அரசாக இதை மாற்றியது இந்தியா கூட்டணி. இன்ஃபேக்ட் இந்த ஆக்சஸ் மை இந்தியாவுடைய இந்த நிறுவனர் பிரதீப் குப்தா அவர்கள் ரிபப்ளிக் டிவிலன்னு நினைக்கிறேன், நேஷனல் மீடியால வந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதாரு. நான் எதிர்பார்க்கவே இல்ல, இப்படி என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் தப்பா போயிடும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு பயங்கரமா ஒப்பாரி வச்சு அழுது, கோதி மீடியா ஆங்கர்ஸ் எல்லாம் அவரை சமாதானப்படுத்தக்கூடிய வேடிக்கையான சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. அதனால ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய எக்ஸிட் போல எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கும், அது எந்த அளவுக்கு நாம கருத்துல எடுத்துக்கணும் அப்படிங்கறத வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். சோ பெரும்பாலாக வந்த எக்ஸிட் போல்ஸ், அதாவது 8ல 5 வந்து என்ன சொல்லுச்சுன்னா, திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த எக்ஸிட் போல் அனாலிசிஸ் எல்லாம் ஒரு பக்கத்துல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த எக்ஸிட் போல் மூலமா நமக்கு கிடைச்ச முக்கியமான டேக் அவேஸ் என்ன? என்ன விதமான பாடங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கும், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் இது கற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன கத்து கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக ஒரு நரேட்டிவ செட் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதாவது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அண்ணாமலை லண்டன்ல இருந்து கொடுத்த ஒரு பேட்டியில சொன்னாரு. கழகங்கள் இல்லா தமிழகத்தை நாங்கள் உருவாக்குவோம். 2026 தேர்தல்ல பாருங்க, ஒரு திராவிட கட்சி இல்லாம போயிடும் அப்படின்னு மறைமுகமா அதிமுகவை அழிச்சிருவோம் அப்படிங்கிற ரீதியில் தான் பேசினாங்க. அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து பாஜக இந்த தேர்தல்ல மட்டும் இல்ல, இதற்கு முன்னாலேயும் எடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து அதிமுகவை அடிமைப்படுத்தி, அதிமுகவை சிறுமைப்படுத்தி, அதிமுக இல்லாம பண்ணி அந்த இடத்த அவங்க அபகரிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு பல்வேறு தரவுகளை நம்மளால சொல்ல முடியும். அதெல்லாம் வந்து நிறைய வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆனா இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான டேக்அவே என்னன்னா, இன்னும் தமிழ்நாடு அரசியல் களம் திராவிட கட்சிகளிடம் தான் இருக்கிறது. இங்க திமுக வர்சஸ் அதிமுக தான் பிரதானமான அரசியலாக இருக்கிறது. மக்கள் இன்னும் திராவிட பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கல. இது இன்னும் பெரியார் மண்ணா தான் இருக்கு. பெரியாரை தவிர்த்து விட்டோ, இல்லை பெரியாரை எதிர்த்துட்டோ இங்க நீங்க அரசியல் பண்ணா அது எடுபடாது, மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இந்த எக்ஸிட் போல்ஸ்ல வரக்கூடிய முடிவுகள் நமக்கு வெளிப்படுத்துது. இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், அப்போசிஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நரேட்டிவ கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதாவது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, எவ்வளவு கடன் வாங்கிட்டாங்க பாருங்க அப்படின்னு பொதுவான ஒரு நரேட்டிவ்ஸ செட் பண்ண முயற்சி பண்ணாங்க.
இது எதுவுமே பெருசா மக்கள் கிட்ட எடுபடல அப்படிங்கறதுதான் உண்மை. அப்போ மக்கள் எதை பார்த்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கையில இது போன்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா? இல்ல பர்சனலா இந்த அரசு 5 ஆண்டுகள்ல எனக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணிருக்கு அப்படின்னு அவங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ வச்சு மட்டும் தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. பொதுவாக நீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கடன் வாங்கிய மாநிலமாக மாறிடுச்சு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொன்ன அந்த நெரேட்டிவ் மக்கள் கிட்ட எடுபடல. மக்களுக்கு நல்லா தெரியுது. அப்போ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அடிப்படையில இவங்க ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அடுத்ததாக நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கிய பாடம் திமுக கொண்டு வந்த நலத்திட்டங்கள். நலத்திட்டங்கள் 8 கோடி தமிழ்நாட்டு மக்கள்ல ஒவ்வொரு வீட்லயும் யாராவது ஒருத்தரையாவது சென்றடைந்திருக்கிறது. அதனால அவங்க பலன் பெற்றிருக்கிறாங்க. அந்த பலன் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்த, ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதன் அடிப்படையில் மீண்டும் இந்த ஆட்சி வந்தா நமக்கு இது நல்லதா இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இது நல்லதா இருக்கும். ஒரு பர்சனல் லெவல்ல எனக்கும் நல்ல பெனிஃபிட், ஒட்டுமொத்த தமிழ்நாடு அப்படின்னு சிந்திச்சா, தமிழ்நாட்டுக்கும் பெனிஃபிட் அப்படின்னு தான் பெரும்பாலான மக்கள் மீண்டும் திமுக அரசு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா என்னதான் எதிர்க்கட்சிகள் இதெல்லாம் இலவசங்கள், நாட்டுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்குது அப்படிங்கிற நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணாலும், அது மக்கள் கிட்ட எடுபடல. தமிழ்நாடு இன்னும் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா தான் இருக்கு. மக்கள் நல திட்டங்கள் தான் மக்கள் கிட்ட அதிக வரவேற்பை பெறுகிறது. ஃப்ரீ ஸ்கீம்ஸ தாண்டி ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரையும் ஸ்டாலின் ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறதுதான் இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். அதனாலதான் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அலை வீசுது அப்படிலாம் பேசுனாங்க இல்லையா? அது எதுவுமே கிரவுண்ட் லெவல்ல உண்மை இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எந்த ஒரு அரசு ஆட்சியில இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக ஒரு சில பேர் இருக்கத்தான் செய்வாங்க. இந்த ஆட்சி மீது அதிருப்தி இருந்ததே தவிர, இந்த ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு இந்த 5 ஆண்டுகள்ல மக்கள் மனசுல ஏற்படல அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்க கிட்ட குறை இருக்கு. ஆனா இந்த குறைகளை தாண்டி இந்த ஆட்சியில செய்த நல்ல விஷயங்கள், நிறைகள் மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸ்டாலின் வேண்டாம் அப்படின்னு என்னதான் எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நரேட்டிவ செட் பண்ண முயற்சி பண்ணாலும், ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கரிஸ்மா, அந்த ஃபீல் குட் ஃபேக்டர், அவர் மீது மக்கள் வைத்திருந்த அன்பு, அபிமானம் அப்படிங்கிறது இந்த தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய இடங்கள்ல மக்கள் கிட்ட பேசும்பொழுது, ஆமாங்க திமுகல இருக்கிற எம்எல்ஏ சரியில்ல, இல்ல இந்த அமைச்சர் மேல எனக்கு அதிருப்தி இருக்கு, இல்ல இந்த கவுன்சிலர் சரியா வேலை பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், இது எல்லாத்தையும் தாண்டி முதலமைச்சர் அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட வரும்போது, அவர் நல்ல மனுஷங்க. அவர் சின்சியரா முயற்சி பண்றாரு. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால மீண்டும் ஒரு முறை திமுக வரணுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணிட்டாலே இது இன்னும் நல்ல ஆட்சியாக இருக்கும். அப்படிங்கிற கருத்து தான் மக்கள் மனசுல இருந்ததே தவிர, ஒட்டுமொத்தமா திமுக அரசு மீதோ, இல்ல ஸ்டாலின் அவர்கள் மீதோ ஒரு மிகப்பெரிய வெறுப்ப நம்மளால பார்க்க முடியல. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ஆட்சி மீது மக்களுக்கு இருந்த அதிருப்தியை வெறுப்பாக மாற்றவோ, இல்ல அந்த ஆன்டி இன்கம்பன்சிய தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கவோ எதிர்க்கட்சிகள் தவறிவிட்டது. எடப்பாடி அவர்களுக்கு முதல்ல 3 வருஷம் தன்னுடைய உட்கட்சி பிரச்சனைகள சால்வ் பண்றதுக்கே நேரம் பத்தல. அதெல்லாம் ஒரு அளவுக்கு சரி செஞ்சு வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா, இந்த அரசு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ட், ஒரு பெரிய இம்பாக்ட்ட ஏற்படுத்திருச்சு. கடந்த 5 வருஷத்துல இந்த அரசுக்கு எதிராக அதிமுக கையில் எடுத்த மிகப்பெரிய போராட்டங்கள்னு ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனா திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எத்தனை போராட்டங்கள நடத்துனாங்க அப்படிங்கிறதுல நம்மளால விரல விட்டு எண்ணிட முடியும். அப்படியே ஒரு எஃபெக்டிவ் அப்போசிஷனா அதிமுக களத்துல இல்ல அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதிலிருந்து சுதாரிச்சு எடப்பாடி வெளியில வரதுக்குள்ள விஜய் களத்துக்கு வந்துட்டாரு. திமுக எதிர்ப்பை அதிமுக விட விஜய் அதிகமாக கூர்மைப்படுத்தினாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா விஜய் கூட திமுக மீது ஒரு வெறுப்பு அரசியல் பிரச்சாரத்தை பண்ணாரு. ஒரு தனி மனித தாக்குதல பண்ணாரே தவிர, திமுகவில் இருக்கக்கூடிய பாலிசிஸ்ல என்ன குறைகள் இருக்கு? இல்ல அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதில் அவங்க எங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க, லேக் ஆறாங்க அப்படிங்கிற ஆக்கப்பூர்வமான அரசியல் விமர்சனங்களை விஜய் வைக்க தவறிவிட்டார். அதுதான் அடுத்த டேக் அவே லெசன். தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறது என்னைக்குமே எடுபடாது. ஆக்கப்பூர்வமான அரசியல் விமர்சனங்களை நீங்க வச்சீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை பரிசீலனை பண்ணி பார்ப்பாங்க. ஆனா எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம வெறும் ஒரு தனி மனித தாக்குதல், வெறுப்பு அரசியல நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள், அதை நிராகரிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாடத்த இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு
தமிழ்நாட்டு மக்கள் கத்துக் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பாஜக எடுக்கக்கூடிய மதவாத அரசியலாக இருக்கட்டும், இல்ல நாத்தாக்கா பேசக்கூடிய இனவாத அரசியலாக இருக்கட்டும், இல்ல விஜய் போன்றவர்கள் பேசக்கூடிய அன்பில்டர்ட் அன்அடல்ட்ரேட்டட் திமுக எதிர்ப்பு இல்ல திமுக வெறுப்பாக இருக்கட்டும், இது மக்கள் கிட்ட எடுபடல. விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸிட் போல்ஸ்ல சில முக்கியமான விஷயங்களை நமக்கு உணர்த்துறாங்க. ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா அரசியல் தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற வகையில தாவேகாவினர் சோசியல் மீடியாவை முழுசா கையில எடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் திராவிட கட்சிகளை விட தாவேகா தான் சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இயங்குறாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு பக்கம் ட்ரெண்ட்ஸ், ஹேஷ்டேக்ஸ், ரீல்ஸ் அப்படின்னு அடிச்சு தூள் கிளப்புனாங்க. இன்னொரு பக்கம் விஜய் வெளியில வரும்போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வரலாறு காணாத ஒரு கூட்டம், அவருக்கு கூட்டம் அலை மோதுது பாத்தீங்களா, அவளுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஹைப்ப ஒரு நெரேட்டிவ கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாங்க. மக்கள் மாற்றத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கிறாரு. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு குறைஞ்சபட்சம் 2 ஓட்டாவது விஜய்க்கு வந்ததுன்னா கூட ஆட்சி மாற்றம் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை அவங்க ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க. சோசியல் மீடியால அவங்க ஆக்டிவா இருக்கிறதுனால அவர்கள் சார்ந்த அவர்களுக்கு ஆதரவான அதிக ரீல்ஸ், அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் சோசியல் மீடியாலயும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயும் ட்ரெண்ட் ஆனதுனால உண்மையிலேயே விஜய்க்கு அவ்வளவு பெரிய ஒரு அலை இருக்கோ அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்களே பயந்து தயங்கிய நேரங்கள் தருணங்களும் உண்டு. ஆனா இந்த எக்ஸிட் போல்ஸ்ல வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருந்தாலும் அது வோட் பேஸா மாறாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு உணர்த்திருக்கு. நீங்க எவ்வளவு வேணா கூட்டத்தை கூட்டி கெத்து காட்டலாம். ஆனா அது வாக்கா மாறுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அதற்கு விடைய இந்த எக்ஸிட் போல்ஸ்ல கொடுத்திருக்கிறாங்க. ஸ்கிரீன்ல நீங்க மாஸ் காட்டலாம். ஆனா பூத்த பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும், அரித்மெட்டிக் தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த பூத் லெவல்ல நாம சக்சஸ் பண்ணணும்னா அதற்கு தாவேகாவுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு தேவை. கிராஸ் ரூட் லெவல்ல வேலை செய்யக்கூடிய காடர் ஸ்ட்ரென்த் தேவை. இது 2ம் தாவேகா கிட்ட மிஸ்ஸிங். இப்படி கிரவுண்ட் லெவல்ல ஒரு கட்டமைப்பு இல்லாம ஒருங்கிணைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு காடர் ஸ்ட்ரென்த் இல்லாம ஆட்சியை நாம புடிச்சிடலாம், வெறும் ஃபேன் பேஸ வச்சு ஆட்சியை புடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்ச தாவேக்கவனுக்கு இந்த எக்ஸிட் போல் ஒரு ஏமாற்றம் தான். ஆனா நான் தாவேக்கா தொண்டர்கள் கிட்ட, தாவேக்கா நண்பர்கள் கிட்ட சொல்றது என்னன்னா, இதுல உங்களுக்கு முக்கியமான பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு. அவ்வளவு தூரம் நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. இதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த காலங்கள்ல 3 பிளேயர் அப்படின்னு களத்துல வந்த யாருமே விஜய் அளவுக்கு ஒரு இம்பாக்ட ஏற்படுத்தல அப்படிங்கிறதுதான் உண்மை. இன்னைக்கு 8% 10% தாண்ட மாட்டாருன்னு சொன்னவங்க எல்லாம் 15% 20% ஓட்டு வாங்குவாரு அப்படின்னு சொல்றதே தாவேகாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இந்த ஓட் பெர்சன்டேஜ் அது 20ஆக இருக்கட்டும், 30ஆக இருக்கட்டும், இது சீட்டா மாறுமா, இது ஆட்சியை பிடிக்க உதவுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி நோ. ஆனா இது தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் முதலீடு. 20% வாக்கு வங்கிய முதல் தேர்தல்லயே ஒரு அரசியல் கட்சியாக, அதுவும் புதுசா களத்துக்கு வந்த ஒரு அரசியல் கட்சியால ஏற்படுத்த முடியுதுன்னா அது தாவேகாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியா தான் நான் பாக்குறேன். இனி வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல விஜய் அவர்கள் இந்த வெற்றியை தக்க வச்சுக்க, இந்த கோர் ஓட் பேங்க தக்க வச்சுக்க எவ்வளவு ஆக்கப்பூர்வமான அரசியலை கையில எடுக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இவ்வளவு நாள் சோசியல் மீடியால நிறைய ரீல்ஸ் போட்டீங்க, நிறைய ஃபயர் விட்டீங்க, நிறைய கெத்து காட்டினீங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இனிமேல் களத்துல எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியலை கையில எடுத்து நீங்க வேலை செய்றீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் தாவேகாவுடைய எதிர்காலம் அமைய போகுது. அந்த எதிர்காலத்தை சரியா விஜய் வழிநடத்த போறாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். விஜய நம்பி கிட்டத்தட்ட 20% தமிழர்கள் வாக்கு போட்டிருக்காங்கன்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கு, இவர் நல்லது செய்வாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலதான் அந்த மக்கள் அவர் மேல நம்பிக்கை வச்சு அவருக்கு வாக்கு போடுறாங்க. அப்போ விஜய் தன்னுடைய தொண்டர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாத்தாத வகையில இந்த அரசியலை தீவிரமா கையில எடுத்து இங்க எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் ஒரு வலுவான எதிர்க்கட்சியா அடுத்த 5 வருஷத்துல விஜயுடைய தாவேகா உருவெடுக்கும். அதற்காக அந்த தொண்டர்கள் களத்துல வேலை செய்யணும் அப்படிங்கிறதுதான் இந்த எக்ஸிட் போல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டேக்அவேயா தாவேகாவுக்கு இருக்குன்னு நான் பாக்குறேன். ஃபார் ஃபர்ஸ்ட் கமர், ஃபார் நியூ கமர், நீங்க மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஆனா இந்த சாதனைய வெற்றியா அடுத்த தேர்தல்ல மாற்றுறது உங்க கையில தான் இருக்கு. அதனால சோர்ந்து போகாம, டிசப்பாயிண்ட் ஆகாம களத்துல தீவிரமா வேலை செய்யுங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பாக அந்த உழைப்புக்கான பலனை
உங்களுக்கு கண்டிப்பா தமிழக மக்கள் குடுப்பாங்க. தாவேகாவுக்கு இது ஒரு பாடம் அப்படின்னா, திராவிட கட்சிகளுக்கும் இந்த எக்ஸிட் போல்ஸ்ல ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்கு. அடுத்த தலைமுறை நெக்ஸ்ட் ஜென்னோட பாலிடிக்ஸ் வந்து வேற மாதிரி இருக்க போகுது. நீங்க காலங்காலமாக கையில் எடுத்த ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு களத்துல வேலை செய்யுதோ, அதே அளவுக்கு நெக்ஸ்ட் ஜென்னுடைய எதிர்பார்ப்புகளையும் நீங்க பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு தேவை உங்களுக்கு இருக்கு. அதனால நெக்ஸ்ட் ஜெனரேஷன வந்து எதிரிகளாக பார்க்காம, அவங்களுடைய வழியிலேயே போயே அவங்கள கவரக்கூடிய, அவர்களை உங்கள் வசம் இழுக்கக்கூடிய முயற்சிகள இனி வர காலகட்டங்கள்ல திராவிட கட்சிகள் எடுக்கணும். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான். ஆனா, அத அவங்களுக்கு புரியிற மாரி, அவங்க ட்ரெண்ட்ல, அவங்க பாஷையில நீங்க கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்த்தீங்கன்னா தான், திராவிட கட்சிகளோட பாரம்பரியம் என்ன? இன்னைக்கு நாம இங்க சாதிச்சிருக்கக்கூடிய மாற்றங்கள் எவ்வளவு நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு அப்புறம் நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. அப்படிங்கிற வரலாற அவங்க கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால அவங்கள எதிரிகளா பார்க்காம, அவங்கள மட்டம் தட்டாம, அவங்கள ஒதுக்கி வைக்காம, அவங்களுக்கு எப்படி ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. இதுதான் இந்த தேர்தலுடைய எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் திராவிட கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான டேக் அவே. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த எக்ஸிட் போல் கணிப்புகள் நமக்கு என்ன விஷயத்த உறுதிப்படுத்துதுன்னா, நாம எப்பவுமே சொல்ற மாரி தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஷார்ப்பு, ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப சைலன்ட். தலைவர்கள் மீது நெறைய அபிமானம் வச்சிருப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் அவங்களோட எமோஷனலா கனெக்ட் பண்ணணும்னு நெனைச்சாலும் அவங்க கனெக்ட் ஆவாங்க. உங்களுடைய உணர்வுகளை அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனா உணர்ச்சி வயப்பட்டு வாக்கு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க தப்பு கணக்கு போட்டீங்கன்னா, அத தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே செய்ய மாட்டாங்க. வாக்கு சாவடிக்குள் போகும்பொழுது உணர்ச்சிகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, பகுத்தறிவு சிந்தனையோட நமக்கு எது நல்லது? நம்ம குடும்பத்துக்கு எது நல்லது? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எது நல்லது? அப்படின்னு சிந்தித்து வாக்களிக்க கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். அப்படிங்கிற பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் ஒரு முறை இங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் கத்துக் குடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் நாம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு லெசன். எக்ஸிட் போல்ல வந்த கணிப்புகள தான் தேர்தல் முடிவுகள் ரிஃப்ளெக்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலான எக்ஸிட் போல்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் களத்துல நடக்கும் மே 4ஆம் தேதி அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். ஆனா, இதுல யாரு வெற்றி பெற போறாங்களோ, யாரு தோல்வி அடைய போறாங்களோ, இவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான லெசன் இருக்கு. வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்ற காம்ப்ளசன்சியோட இல்லாம, அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய அரசியல, நம்மளுடைய திராவிட பாரம்பரியத்த எப்படி கொண்டு போய் சேர்த்து அவங்கள அரசியல் மயப்படுத்த போறோம் அப்படிங்கிற ஆங்கிள்ல சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணணும். தோல்வி அடைந்தவர்கள் மனசுடைஞ்சு போகாம, அடுத்தது எப்படிப்பட்ட ஆரோக்கியமான, ஆக்கப்பூர்வமான அரசியல கையில எடுக்க போறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். நன்றி.